தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிந்த திருச்சபை, சென்னை பேராயம், காஞ்சிபுரம் குருசேகரம் ஸ்ரீ ஸ்ரீ கிறிஸ்துநாத ஆலய மக்களை உங்களை வாழ்த்துக்கிறேன். உங்களோடு பல ஆண்டுகளுக்கு மேலே ஃப்ரெடி பாஸ்கர் இருக்கிறப்போ எனக்கு இந்த ஊழியத்தில் ஒரு அருமையான நல்ல ஒரு குருநாதர், என்னை உருவாக்கிய ஒரு நல்ல குருநாதர் ஃப்ரெடி பாஸ்கர். அவரோடு இணைந்து 3 மாதத்தில் ஒருக்கா அவர் 5 வருடங்கள் இருக்கிறப்ப வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட சாமியல் இன்ட்ரெஸ்ட் பாக்ஸில் இருக்கிற குருவானவர். அவர் எனக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு, நெருங்கிய ஒரு நண்பர். அவர் இருக்கிற காலங்களில் ஒரு முறை இந்த திருச்சபையில் அவர்களுடைய வார்த்தையை அவர்களுடைய ஆற்றிருக்கிறேன். அந்த பாரிசாலோடு இந்த கட்டிட பணியில் எங்கள் குடும்பத்தின் பங்காக சற்று கொஞ்சம் குறைவான ஒரு காணிக்கை கூட நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட NMSC மூலமாக உங்களோடு நிற்பதில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்திய மிஷனரி இயக்கம், சுதேச மிஷனரி இயக்கம், நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா NMSI 1903 வேதநாயக மசையா அவர்களால் தூத்துக்குடி மாவட்டம் உள்ளாமுறை மண்ணை சேர்ந்த அந்த சகோதரர் மூலமாக 1903 IMSI ஆரம்பித்தார். 20 பேர் கொண்ட ஒரு குழு, 15 லேபியர்கள், 5 ஆய்வுகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அன்னைக்கு திருநெல்வேலி திருமண்டலம், தூத்துக்குடி திருமண்டலம் ஒன்றாக இருந்தது. அன்னைக்கு அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு 1903 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 1905 இந்திய சுதேச மிஷனரி இயக்கம் 15 பேராயர்கள், மார்த்தோமா, லுத்தரன், பாப்பிஸ்டம், இப்படி பல திருச்சபை பேராயர்களை இணைத்து 17 பேராயர்களும் அவரோட ஆண்டரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங் ஐயாவும் இணைத்து 1905 டிசம்பர் 21ஆம் தேதி ஸ்ராம்பூர் யூனிவர்சிட்டி கல்கட்டா அங்கே வச்சு தான் இந்த NMSI ஆரம்பித்திருக்கிறார். அந்த யூனிவர்சிட்டி போனால் அந்த சேப்பலில் அந்த கல்வெட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த சேப்பலில் நிறைய கல்வெட்டு இருக்குது. அந்தந்த பேராயரோட காலத்தில் ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு பேரை வச்சிடறோம் ஞாபகத்துக்கு. அதே மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது தான் NMSI. NMSI உன்னத பணி எப்படிப்பட்ட ஒரு பணின்னா, இன்று நீங்கள் ஒரு திருச்சபைக்கு 10 lakhs இன்று 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, ஏற்கனவே 8 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. வடகிழக்கு இந்திய பகுதியில் இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பாக்டோக்ரா, சிலிகுடி, கல்கட்டாவிலேருந்து ஒரு 14 மணி நேரம் ட்ராவல் செய்யுங்க. கல்கட்டாவிலேருந்து இங்கேருந்து கல்கட்டாவுக்கு ஒரு 32 மணி நேரம் ட்ராவல். ட்ரெயினில் போனீங்கன்னா அப்போ 46 மணி நேரம். சிலிகுடி NJPன்னு சொல்லுவாங்க. அதை நீர் ஜெல்காப்படி அங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் மலைப்பிரதேசத்துக்கு ஒரு சர்ச் தான். அங்கே நம்முடைய ஆண்கள் ஐக்கியம் போய் பார்த்துட்டாங்க. அந்தந்த திருச்சபையில் அந்தந்த தனிப்பட்ட மக்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. ஒரு குடும்பம் எடுத்து ஒரு சர்ச்சை கட்ட கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த திருச்சபை சார்பாக திருச்சபை மக்கள் ஒன்றாக ஒரு யூனிட்டியாக இணைந்து இந்த சர்ச்சுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அருமையான NMSI மிஷனரி சம்பத்தையா பெருமையாக சொன்னார். திருச்சபை மக்கள் ஒன்றாக இணைந்து தனிப்பட்ட முறையில் எல்லாரும் இணைந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு கொடுக்க உதவிய ஆயவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதுக்காக உதவிய NMSI மிஷனரி மற்றும் உங்களுடைய செயலர், பொருளர் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய வட இந்திய தேவை எப்படி இருக்குன்னா, மத்திய பிரதேசில் அவுரங்காபாத்
அவுரங்காபாத்தில் மருதவாடாங்கிற ஒரு ஒரு பேராயிரம் சிஎன்ஐ சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவில் அந்த வேதநாயக மஸ்லி ஐயா தான் சிஎன்ஐ உருவாவதற்கு ஃபவுண்டர். 1947 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தாய் மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு போகிறாங்க. அப்போ அவர்களை வேதநாயக மஸ்லி அவர்கள் சந்தித்து கேட்கிறாங்க, ஐயா நீங்கள் புத்த மதத்துக்கு போகிறீங்களே, ஆனால் உண்மையான பின்தங்கிற மக்களுக்கு தலித் என்றப்படுகிற பின்தங்கிற மக்கள், தலித் என்பது ஒரு ஜாதி அல்ல, யார் இங்கே ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் தலித். நம்முடைய தலைவர்கள் அப்படி ஏமாற்றுவதற்காக நம்மை தலித்தாக்கிட்டான். யார் இப்போ ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தான் தலித். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் பொருள் கொடுக்குறீங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வுக்கு தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 4:15 இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு உலகத்துக்கு வந்தையும் ஏசாயா 25:4 கொடுமையான சீரல் மதுரை மோதியடிக்கிற வெள்ளத்தை கொண்டு ஏழைகளுக்கு பிறகும் திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக உலகத்துக்கு வந்தார். அதனால நீங்க புத்தரும் அப்படி வரல, இயேசு தான் வந்தாங்கன்னு அவருக்கு ஒரு காஸ்பல் சொல்லி நீங்க கிறிஸ்துவ மதத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் பண்ணார். அப்போ அவர் கேட்டாரு, எந்த அம்பேத்கர் ஐயா கேட்குறாங்க, எந்த கிறிஸ்துவத்துக்கு வருது? என்ன எத்தனையோ கிறிஸ்தவம் இருக்குது. ஆங்கிலிக்கன், பிரெஸ்பிட்டேரியன், இங்கிலாந்து மிஷன், எல்எம்எஸ், சிஎம்எஸ், மார்த்தோமா, இப்படி பல மிஷன்ஸ். இப்போ உங்கள் ஆட்டோக்குள்ள நான் அங்கி போடுவேன், இதுக்கு மேலே சர்ப்ரைஸும் ஒரு க்ரீன் ஸ்டோரும் போடலை. ஒரு சில சர்ச்சில் அது போடாமல் ஆட்டோமே போக முடியாது, ஃபுல் பிள்ளையாக வர முடியாது. அது போடாதான் பண்ணி அவங்களுடைய கணக்கு. அவங்க தலைவர் சொல்கிற ஏசு சொல்லலை. அவங்க தலைவர் நம்மளை ஏமாத்துறது, நம்ம தலைவர் நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதனால் ஊழியம் செய்வதற்கு மத்தேயு 28:15 நீங்கள் கொண்டு போய் சகல ஜாதியும் சிசியராக்கி அங்கி போட்ட ஞானஸ்தானம் சொன்னார். அதை நம்ம ஏமாத்துறதுன்னு நம்ம வச்சுக்கிறோம். வேதத்துக்கு முடியல, நீங்கள் உலகத்துக்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும். வாசிக்க வேண்டிய யாத்திராமதியா 4 ஐ வில் சென்று நான் உன்னை அனுப்புகிறேன். நீ போ. அவன் எனக்கு ஆர்டினேஷன் இல்லை, எனக்கு அங்கி இல்லை, வெள்ளை பேண்ட் இல்லை, வெள்ளை சட்டை இல்லை, நான் பாஸ்டா இல்லை, நான் சொன்னாரா? சரி, அந்த நாட்டு திக்குவாய். எப்ப நான் தானப்பா அதை உருவாக்குனேங்கிறார். நாக்கு உருவாக்குறது நான் தானே. இப்போ காண்புறாரு. அப்போ ஊழியம் செய்வதற்கு எந்தவித ஏற்பாடும் இல்லை. அப்படி அவர் அம்பேத்கர் சொல்றப்ப அம்பேத்கர் கிறிஸ்தவத்தில் யூனிட்டி இல்லை, ஒற்றுமை இல்லை. கிறிஸ்தவத்தில் என்னல்ல யூனிட்டி இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஒரு கூட்டம் நல்லா பல்லத்துக்கு போனீங்களாம். நம்மளே என்ன பண்ணுறோம், கல்யாணத்துக்கும் மரணத்துக்கும் சிஎஸ்சி சர்ச்சை வச்சுக்கிறோம், டிஎல்சி வச்சுக்கிறோம், ஏஎல்சி வச்சுக்கிறோம். ஆவிக்குரிய சர்ச்சுக்கு இன்னொரு பாஸ்டர் போகிறோம். அவரே பல்லத்துக்கு போக மாட்டார், அவரே உங்களுக்கு போகிறார். அவர் பையனே பல்லத்துக்கு போக மாட்டார், அவனே ஃப்ராடா இல்லையா, அவனே நல்லவனா இல்லை, அவரே ஊரை ஏமாத்துறாரு அந்த பாஸ்டர். எனக்கு தெரியும் நிறைய பாஸ்டர்ஸோடய படம் முடிச்சுட்டு ஒரு விடிகா சர்ச்சு போப்பாரு. இங்கே தான் ஃபோன் பண்ணேன், அவர் ஐயா வெல்கம்னாரு. பையா ஊரில் மகேந்திரன் ஒரு பாஸ்டர், பல வருஷங்களுக்கு மேலே ரொம்ப பழக்கமானவர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆவிக்குரிய திருச்சியில் நம்ம வச்சுக்கிறோம் மெம்பர்ஷிப். நான் தான் என்ன பண்ண முடியும், என் வாழ்க்கை நல்லா இருக்கா, நடத்துகிற பாஸ்டர் எப்படின்னு கேட்கல கிறிஸ்தவம். அதுதான் அம்பேத்கர் கேட்டார், எந்த கிறிஸ்தவத்துக்குன்னா அப்போ தான் சிஎஸ்சி சிஎன்ஐ அருமையான வேதநாயக மஸ்லி அவர்கள் உருவாக்குறாங்க. அவர்கள் தான் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு இந்திய மக்களாக காசு வச்சாங்க. இந்தியன், நாம் இந்தியன், அவர் இந்தியன். நாம தான் இந்திய மக்களுக்கு காசு வச்சோம். ஃபாரின் வரக்கூடாது. முதல் சுதந்திர தாக்கத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி வருவது விஎஸ் அசரியா சுவாமி ஃப்ரம் இலங்கை. அப்படி அவரால் உருவாக்கப்பட்டதான் சிஎஸ்ஐ சிஎன்ஐ எல்லா திருச்சங்களையும் இணைந்து அப்புறம் தான் அதுக்கு முன்னாலே இந்த மிஷன் உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த என்எம்எஸ்ஐ அன்னைக்கு மிஷனரிகள் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவுரங்காபாத் கடந்த நாட்களில் 2 பேர் போயிருக்காங்க. 4 சர்ச்சை கட்டுவதற்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சேவையில் மருதவாடாங்கிற டேசிஸ்
அங்கே என்னைக்கு மிஷன் இருந்தாங்களோ அன்னைக்கு சென்னை பேராகி தான் மிஷன் இருந்தாங்க. சென்னை பேரத்தில் பிஷப் பார்த்தீங்கன்னா பிஷப் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைஃபையாக இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியல, ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். எல்லா பிஷப்ஸ் திருநெல்வேலிக்கு போனால் அப்படி தான் இருக்கும். திருச்சி மட்டும் கொஞ்சம் பழசாவே வச்சுருக்காங்க, அவங்க ரெனிவேட் பண்ணலை. அதே மாதிரி மருதமலை அந்த காலங்களில் அந்த காலகட்டங்களில் அதையும் கட்டியிருக்காங்க. அங்கதான் கண்டோன்மெண்ட், எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுடைய கத்தீட்ரல் அந்த இடத்துல தான் இருக்கு. விஜயபங்களா கடந்த நாள் போய் பார்த்தேன். அவங்க ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா வேன் ஷெட் வச்சிருக்காரு, தகடு போட்டு அதுக்கு உட்காந்துருக்காரு. அவர் ஆஃபீஸும் ஒழுங்கு இந்த காலத்துல எப்போ கட்டினாங்களோ அதே பங்களா தான் அங்கே கட்டியிருக்காங்க. கிறிஸ்தவம் வளரலை. அங்கே ஒரு சர்ச்சை டெடிகேஷனுக்காக என்எம்எஸ்சி போயிருந்தேன். 70 கிலோமீட்டர் சொன்னாங்க. 50 கிலோமீட்டர் 32 நிமிஷத்தில் போய் 6 வே. சும்மா வண்டி 150 120 போகுது. என்ன அழகு மத்திய பிரதேசம் வளர்ந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டே போனேன். அந்த ஹைவே விட்டு அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துக்குள்ள இறங்கினாங்க. 20 கிலோமீட்டர் 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கோம். ரோடே கிடையாது, மக்களுடைய வளர்ச்சியே இல்லை. திருமணம் இடமெல்லாம் அந்த ஹைவே தவிர மற்ற இடங்கள் அப்படிதான் இருக்கு. மத்திய பிரதேசத்தில் அசாம், நேபாள், அருணாச்சல், இன்னும் இந்தியாவில் நிறைய மின்சாரம் இல்லாத கிராமங்கள் நிறையா இருக்கு. இந்தியாவில் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் நிறையா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் கடந்த நாட்கள் 4 சர்ச் அந்த பிஷப் மலப்பாரா பிஷப் பார்த்து நாங்கள் அண்ணன் என்எம்எஸ்சி மூலமாக சர்ச் கட்டுறோம், எங்களுக்கு இடம் தெரியுமா. அவங்க டைசிஸ் இடத்த ஒரு இடத்தையும் ஒரு கிராமத்தில் மற்ற 3 இடங்களையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அங்கேருந்து கன்னியாகுமரியை சேர்ந்த 4 நபர்கள் அந்த இடத்த ஃபார்ம்ஸ் எடுத்து அதை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய ஆலயத்தை மக்களுக்கு கட்டுவதற்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஆண்டவருடைய ஆலயம்? 3 மாதங்களுக்கு முன்னால் வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா போயிருந்தோம். கல்கட்டாவிலேருந்து 80 கிலோமீட்டரில் சுந்தர்பன்ஸ் சதுப்பு நில காடுகள், அங்கே ஒரு சர்ச் டெடிகேஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். என்எம்எஸ்சி சர்ச் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டரில் 70 கிலோமீட்டர், ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல், 3 மணி நேரம் ட்ராவல், 10 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ட்ராவல். ரோடே இல்லை, சின்ன ரோடு. ஒரு ஸ்கூட்ரு 2-3 ஸ்கூட்ரு தான், ஒரு ஆட்டோ தான் போக முடியும். அந்த ரோடில் கார் போகுது. ஒரு எது ஆப்போசிட் ஒரு சைக்கிள் வந்துச்சுன்னா அந்த வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி. அந்த இடத்துல மக்களுடைய வளம் எப்படி இருக்குன்னா, வீட்டை சுற்றி தண்ணீர் தொட்டிகள், தண்ணீர் இந்த குளங்கள்ல மீன் வளர்க்காங்க. அந்த மீனை பிடித்து விற்று அதில் தான் அந்த மக்களுடைய உணவு. சதுப்பு நில காடுகள் தண்ணி ஃபஸ்ட்டாக 5 யூப்ளி ஆறு என்பது காலையில் தண்ணி அதிகமாக போகும், மாலையில் தண்ணி கம்மியாக போகும். ஒரு சில நாள் மாலையில் சாயங்கால நேரத்தில் ரொம்ப அதிகமாக தண்ணி போகும், காலையில் தண்ணி கம்மியாக போகும். எப்போ தண்ணி கொடுதுன்னு சொல்ல முடியாது. அந்த யூப்ளி ஆறுலாம் சிசு வதை தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு வில்லியம் கேரி கொண்டு வந்தாங்க. விக்டோரியா மகாராணி உதவி செய்தாங்க. பிறந்த பெண் பிள்ளையை ஆற்றுல தான் தூக்கி போவாங்க. ஒரு வற்றாத ஜீவனதி. அந்த தண்ணி கூடி அந்த குளத்தில் தண்ணி கூட அது மூலம் மீன் வருது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிப்பட்ட நிலைமை. எப்பவுமே தண்ணி வருது போதுங்கிறதால நிலத்தில் இருந்து 5 அடி உயரத்துக்கு தான் சர்ச்சை கட்டுறாங்க. சர்ச்சை டெடிகேஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தது. ஒரு 7 தாய் 4 அடி உயரம். ஏன்னா நம்ம அந்த உயரம் கம்மியாக நம்ம அழுது கேள்வி. நாங்கள் போனதுலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்தோம். அப்படியே கை வச்சு அழுதுகிட்டே ஜோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த அம்மாவை என்னால் மறக்க முடியல. அப்படி அந்த அம்மா அழுது ஜோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த அம்மா யாருன்னு கேட்பேன். இந்த அம்மா தான் சர்ச்சைக்கு இடத்த கொடுத்தாங்க. சர்ச்சைக்கு இடத்த கொடுத்தது இல்லாமல் சர்ச்சை கட்டுவதற்கு ஒரு 50,000 ஒரு 50,000 ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க. ஒரு நகை இல்லை, ஒன்றும் இல்லை, ஏழை, ரொம்ப பரம ஏழை.
அப்போ டெடிகேஷன் முடிஞ்ச பிறகு அந்த அம்மாவை சர்ச்சை திறக்க சொல்லுவாங்க. அந்த அம்மா சாட்சி விட்னஸ் சொல்லுன்னு சொல்கிறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு கொடூரமான வியாதி, 80 கிலோமீட்டர் இங்கேருந்து கல்கட்டா போகிறோம், 7 மணி நேரம் பஸ்ஸில் போனால் 1 நாள், பஸ்ஸில் போயிட்டு திரும்பி வர 1 நாள், வைத்தியம் 2 நாள், அங்கே 1 நாள் வெயிட் பண்ணணும், ரோட்டில் படுத்துக்குவோம், எத்தனையோ கை வைத்தது, எங்கேயோ போனோம், எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த மிஷன் இங்கே இருக்க இந்த மிஷன் ஜெபித்த பொழுது அது ஒரு வயதான ஒரு தகப்பறார் என்னமே செய்யல, நம்ம சம்பத்தையா மாதிரி அவரோட ஏஜ்டு இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் பேர் எனக்கு வரல, அந்த பேர் வழங்கிய பேர் வரல, மறந்துட்டேன். இல்லை ஐயா காஸ்பல் சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபித்ததால் எனக்கு அந்த தீராத வியாதி ஆண்டவர் குணமாக்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே ஹீலிங் மினிஸ்ட்ரி தான். ஆண்டவர் ஹீலிங் மினிஸ்ட்ரி தான். அந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அனுப்பப்பட்டவர் சீலவாம் புலவர்கள், சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். மோசேவை கூப்பிட்டு நீ போகிற அனுப்புற. தாவீது சகிதனும் உன அழகான இயேசுபான் ஐயா சிறப்பாக வாசித்தார். எனக்கு ஃபீலியை காலத்தில் இருக்க ஒரு வழக்கமான ஐயா, கெசட்டட் ரேங்க் கவர்மெண்ட் அதிகாரி, ஒரு பெருமை இல்லாத காஞ்சிபுரம்னா ஃபீலியை அடுத்து இயேசுபான் ஐயா ஞாபகம் தான் போகிறோம். ராத்திரிலேருந்து விசாரிக்கிறோம், பேரை மறந்துட்டேன். அவ்வளோதான் வந்து சார், நம்ம எல்லா ஜெபத்திலையும் சொல்கிறோம், ஜெபம் முடிஞ்சோன்னு சொல்கிறோம். தாவீது நன்றி ஜெபம் என்றது தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். அந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே கர்த்தரை, என் ஆத்துமாவே ஆண்டவரை கிறிஸ்துவ ஆண்டவரை துதி, என் ஆத்துமாவை கர்த்தரை துதி, ஏன்னா உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் உனக்கு குணமாக்கி அழிவிலிருந்து உன்னை மீட்டு ஒடுக்கப்பட்ட உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஒடுக்கப்பட்ட யார்? தாவீது ஒடுக்கப்பட்ட நிலைமையில் பிராக்டிக்கல் லைஃப்ல அனுபவமா தாவீது பேசுறார். நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தேன். எப்படின்னா ஆடு மேய்ப்பன், ஆடு மேய்த்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்துல இருந்துச்சு. வனாந்தரமான வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அந்த கரடியும் சிங்கமும் அடிக்கடி வரும் என் ஆட்டை சாப்பிட்டேன். அந்த ஆட்டை காப்பாற்ற வேண்டிய வேலை. அப்ப கரடி சிங்கத்தோடு நான் அடிக்கடி ஃபைட் பண்றேன். சிங்கம் என்பது அதனுடைய எடை ஒரு 300 கிலோ இருந்தாலும் அது பாயப்போ 3 டன் வெயிட் வருது. அது ஸ்பீடு. அந்த ஃப்ரெண்டு காலுக்கு ஒரு அடி அடிச்சா யானையை செத்து போகுது, அவ்வளவு வெயிட் இருக்கு. அப்படிப்பட்ட சிங்கத்தை வாயை கிழிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஒடுக்கப்பட்ட எனக்கு, வாழ்விழந்த எனக்கு ஆண்டவர் விடுதலை தந்தார். அந்த ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நீங்களாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை நினைத்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் உண்மையா அந்த வசனத்தை, அந்த சங்கீதத்தை, அந்த நன்றியின் ஜெபத்தை நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலையும் சொல்றோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்தவர்களை நாம் பிறருக்கு அறிவிக்கிறோம். அறிவிக்கிற நீங்களாலும் அந்த உண்மையான நன்றி உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? வாங்க, வீட்டுக்கு வாங்க, காபி சாப்பிடுங்க, தோத்திரம் போயிட்டு வாங்க. காப்பியே கொடுக்காம எப்படிங்க காபி சாப்பிட முடியும்? வாங்க, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க, தோத்திரம் போயிட்டு வாங்க. எப்படிங்க டிஃபன் சாப்பிடுங்க? இது ஒரு வகையான உபசரிப்பு. இன்னொரு முக்கியமான உபசரிப்பு, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, இப்போ தான் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவணும், கொஞ்சம் முன்னால் வந்துருக்க கூடாதா? இது செகண்ட். தேர்டு, சொல்லிட்டு வந்துருக்க கூடாதா? ஏன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் சோறு இருக்காத நான் சொல்லலைன்னு டேரெக்டாக சொல்லுவேன். கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டா எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, அதனால லேட்டாக தான் சோறு போகணும், சீக்கிரம் வந்துட்டீங்களே தோற்றுறோம். இன்னொன்று, உங்க அக்காவுக்கு சொந்தக்காரர் தான் அன்றைக்கி சமையல், எறா ஃப்ரை, எறா அப்படியே எண்ணெயில் போட்டு மசாலா போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே எறா ஃப்ரை, மட்டன் குழம்பு, சாம்பார்,
ஆமாம், அப்படி விதவிதமாக இருக்கும். அண்ணனுக்கு சொந்தக்காரங்க அக்கா எனக்கு ஹெட்டேக்கு, சமப்பேன், ஃபீவர், ஒரு விதமான தலைவலி எடுத்துக்க முடியல. அதனால் ஹோட்டலில் கொஞ்சம் புரோட்டா வாங்கி கொடுத்துங்களேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவின் உன்னத வரும் புரோட்டா. நீங்கள் புரோட்டா சாப்பிட்டு சுகர் செக் பண்ணால் 30 பாயிண்ட் கூட காட்டும் சுகர் பேஷண்ட். செத்து போகிறதுக்கு ஒரு நல்ல வழி புரோட்டா. இது மனித உபசரிக்கிறது. நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படி உபசரிக்கலாம்? ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் எப்படி உபசரிக்கலாம்? இன்னைக்கு உங்களுடைய சர்ச்சை பெயர் ஆண்டர்சன் யார் உருவாக்கின ஒரு பணித்தளம் ஆட்லஸ் அவரும் உருவாக்கிட்டாங்க. 14 ஆண்டுகள் ஃப்ரம் ஸ்காட்லாந்து. அந்த அந்திரேயா, அந்த முதல் சீசன் அந்திரேயா ஊழியத்துக்கு பிறகு ஸ்காட்லாந்து. அந்திரேயா இயேசு கிறிஸ்துவுடைய முதல் சீசன், பேதுருவுடைய சகோதரர். அவர் உருவாக்கின மிஷன் தான் ஸ்காட்லாந்து மிஷன். ஸ்காட்லாந்து மிஷன் சில்வர் கிராஸில் ரவுண்டில் இருக்கும், கிராஸில் இருக்கும். ஏன்னா அவர் கிராஸ் வழியில் அடிக்கிறாங்க. அங்கேருந்து தான் வந்தார் ஆண்டர்சன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலை பற்றி சொன்னாங்க. மிஷன் ஹாஸ்பிட்டல் எப்படி போய் கிடக்கு, நாலேஜ் போய் கிடக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம தான். ரெய்னி ஹாஸ்பிட்டல், கல்யாணி, ஆண்டர்சன் ராஜகோபால், நார்த்விக், சென்னையில் முதலாவது பெண்களுக்கென ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நார்த்விக், கொலம்பியா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மிஷன் ஹாஸ்பிட்டல், காஞ்சிபுரம் கட்சி தான் ஆண்டர்சன் அந்த நிக்கோலஸால் உருவாக்கப்பட்டார். அவங்க உருவாக்கி மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக மருத்துவமனை ஆரம்பித்தது லாப நோக்கோடு அல்ல. பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது லாப நோக்கோடு அல்ல. அது சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல. இன்னைக்கு ஐஎம்எஸ்ல 9 ஸ்கூல் ஆகுது. 9 ஸ்கூலும் சம்பாதிக்க நோக்கத்தோடு அல்ல. என்எம்எஸ்ஐல 4 ஸ்கூலோ 3 ஸ்கூலோ நடக்குது. அது வருமானம் கிடைக்க வேண்டிய நோக்கத்தோடு அல்ல. நம்முடைய காணிக்கை கொண்டு மக்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பது தான் ஹாஸ்பிட்டல், மருத்துவம். அது ஆனால் இன்னைக்கு வருகிற காலங்களில் வருகிற தலைவர்கள் அந்த பள்ளியையும் சரி, அந்த மருத்துவமனையும் சரி, சமுதாய பணியை லாப நோக்கத்தோடு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நோக்கத்தோடு அது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை செஞ்சா வானமும் பூமியும் என்னுடையதுங்கிற சங்கீதம் 50:12 சொன்னார். பூமி நிறைவும் என்னுடையது, நீ கொடுக்கிற எனக்கு அவசியம் இல்லை. நான் தானே பணத்தை உருவாக்குனேன், நான் தானே நிலத்தை உருவாக்குனேன், நீ நெல்ல போடுற விளைய வைக்கிறது நான் தானே. 6 மாதம் தண்ணி இல்லாம போனா நெல் என்ன ஆகும், தென்னை மரம் என்ன ஆகும்? 2 வருஷம் தண்ணி இல்லைன்னா தென்னை மரம் என்ன ஆகும்? மழையை கொடுக்கறது நான் தானே விளைய வைக்கிறேன், நீ என்ன கொடுக்கறது? ஆனா நீ கொடுக்குறப்ப உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? 2 பேர் கொடுத்தா ஒருத்தன் இருக்கிறதுல நல்லதா ஃப்ரெஷ்ஷா பெருசா பராமரி கொடுத்தான், ஒருத்தன் ஏதோ கொண்டு வந்தான், அப்பதான் விளைஞ்சல கொண்டு வந்தான், கெட்டு போனதெல்லாம் கொண்டு வரல. அப்படி சொல்லல. சென்னையில டி நகர்ல தக்காளி விலை 35 ரூபா, எங்க ஏரியா கொருக்குப்பட்டியில தக்காளி விலை 25 ரூபா. 2 தக்காளி தான் நிலத்துல விளைஞ்சதா, 2 சோப்பு கலர் தான். டி நகர்காரர் என்ன பண்ணுவாரு, பெருசா வச்சிருப்பாரு, அழகா வச்சிருப்பாரு, தொடச்சு வச்சிருப்பாரு, தொடச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுதான் ஒரு கிலோக்கு 10 ரூபா அதிகம். கொருக்குப்பட்டியில என்னவா, கொட்டி பாடிட்டு போமானுவா. இது ஸ்லம், எங்க ஏரியா ஸ்லம். நான் வாழ்ற பகுதி குடிசை பகுதி, பின்தங்கின மக்கள். அதே மாதிரி 2 பேர் காணிக்கை கொண்டு போனா காணிக்கை எப்படி கொடுத்தாங்க, கொடுக்கறத வச்சுதான் பிளான் பண்றாரு. அவன் கடவுளுக்கு கொண்டு போவான். யாரு? ஆணத்தின் படைத்த கடவுளுக்கு கொண்டு போவான். அந்த நன்மையானவரா, தொடச்சதா, சுத்தமா, புதுசா, பெருசா கொண்டு வர. எந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது? அதான் சொல்ற, நீங்க நானும் கடவுளுக்கு கொடுக்கிறப்போ அப்படித்தான் ஆண்டர்சன் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இந்த பேராயம் இல்ல, திருச்சபை தலைவர்களே தன்னுடைய நிறுவனத்தை லாப நோக்கத்தோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா நிறுவனத்தின் தலைவர்களும் ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுக்கு 30 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஆனா ஸ்கூல் கட்டுறதுக்கு அந்த 30 லட்சத்துக்கு டொனேஷனுக்கு போறாங்க.
ஸ்கூல் கட்டணும், கவர்மெண்ட் கட்ட சொல்லிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறான். அதனால ஸ்கூல் கிட்ட டொனேஷன் போயிரு. வேலை செய்யற டீச்சரு 60,000 ரூபாய் சம்பளத்துல 20,000 ரூபாய் பண்ணி அந்த ஸ்கூலோட லைசன்ஸை காப்பாற்றிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இங்க இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இந்த நிலைமை தெரியும். அப்போ நாம் இந்த மிஷன் என்பது மக்களுக்கு பணியாற்றுவது, மக்களுக்கு கொடுப்பது. அந்த மக்களுக்கு கொடுப்பதான் சொல்றாரு. ஒண்ணுமே எதிர்பார்க்கல, வந்தா ஏம்பாவன் பொருளனா பிறந்தான்னு கேட்கிறாங்க. யோவான் 30 நல்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. தேவனுடைய கிரியைகளை இனத்தில் வெளிப்படும் பொருட்டு தேவன் சர்வமுள்ள தேவன், மைட்டி காட். அவரால் முடியாத காரியம் இல்ல. சங்கீதம் 33:9 சொல்றார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாமே முடியும். அந்த மைட்டி காட் தான் சொல்றாரு, டக்குன்னு அவரு கையை வச்சு உனக்கு மார்கடையான்னு சொல்லிடலாம். அவர் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி செயல்பட மாட்டார். அனுப்புறாரு சுலபமாக கொடுத்த கடுவு. அதே மாதிரி நீங்கள் நானும் திருச்சபைக்குள்ள வளர்ப்போம். ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவரை தேடி நிற்கிறப்போ, ஆண்டவர் அனுப்பி ஆண்டவரை தேடி நிற்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நினைப்போ உனக்கு விடுதலை தருவார். அனுப்பப்படும் அப்படிதான் நீங்கள் நாம் அனுப்பப்படுகிற மக்களாய். பிறருக்கு அவுரங்காபாத் மறந்தவடா சொன்னேன், ஊழியத்துல வட சென்னை வட இந்தியா வளரல, பின்தங்க நிறைய. ஒருவேளை அந்த ஜான் டக்கர்ஸ் டக்கர் சர்ச் இங்கேருந்து ஃப்ரீடி பாஸ்க்கு டக்கர் சர்ச்சில் வந்தார். எங்கேயும் அப்பாயின்மெண்ட் டக்கர் சர்ச், அது பெருமை. அப்படி ஷோல்டர் 2 இன்ச்சு மேலே ஏறிடும். எங்கேயும் அப்பாயின்மெண்ட், இங்கேருந்து ஐயர் சென்ட் பால்ஸில் இருக்கிறார். எங்கேயும் அப்பாயின்மெண்ட் சென்ட் பால்ஸ், அந்த ஷோல்டர் 2 இன்ச்சு மேலே போயிடும். சென்ட் பால்ஸோ டக்கர் சர்ச்சோ வர்றதுக்கு கூப்பிட்டு போவார். போன வாரம் பெரிய சர்ச்சில் ஏறி சொல்லிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, நீ தான் போக முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒருவேளை இந்த டக்கர்ஸை பற்றி ஏன் சொல்ல வந்தேன்னா, இங்கே வந்துட்டு வட இந்தியாவுக்கு போகிறோம். அவரோட ஊருக்கு இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்து போகிறப்ப இதே மாதிரி ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து மெசேஜ் போய்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், தென்னிந்தியாவில் ஆசியா கட்டம், இந்தியாவில் தென்னிந்தியா, தென்னிந்தியாவில் தமிழகம், தமிழகத்துடைய தென்பகுதி பெண்களுக்கு கல்வி இல்லை. அடுப்பினில் குடும்ப பெண்கிறார். சங்கீதத்தில் நீதிமொழிகள் இருக்கு, மறந்துட்ட இந்த இடத்துல. அந்த பெண்கள் வீட்டுக்குள்ள சோறு போட்டா படிக்கல. அந்த பெண்களுக்கு கல்வி வேணும். அங்க பணம் இல்லை. அவர் சொல்றப்ப அங்க இருக்க அந்த உள்ள 2 கால் முடமாயி வீல் சேர்ல வந்து ஒரு பெண், அவருடைய சொந்த தங்கச்சி, ஆனா தங்கச்சி என்பதற்கல்ல, 2 கால் நடக்க முடியாத வீல் சேர்ல வந்த ஒரு பெண் தன் வாழ்வை அர்ப்பணித்து, என்னுடைய இருக்க பணம், அது மட்டும் நண்பர்கள் எனக்கு கொடுக்கும் பணம், நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அந்த ப்ரொமோஷன் மூலம் இந்த மிஷனுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லிதான் 25 ஏக்கர் இடம் வாங்கி அந்த சாரா டக்கர் ஸ்கூல், சாரா டக்கர் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஸ்கூல்ல படிக்கிறோம் ஃப்ரீ கொடுக்க மாட்டேங்கிறான், கலெக்ஷன் கேட்கிறான். அந்த காலேஜில் 4 வருஷம் கரஸ்பாண்டா இருந்தேன். 7 இருந்தால் ஃப்ரீ கொடுத்துருவேன். பணம் சேர்க்கிறது வேற இல்லையா? கொடுக்கப்பட்ட நோக்கமே இலவசம் தான். அதனால இந்த விஷயம் நீ வச்சுட்டு நீ நல்லா ஃப்ரீ கொடுக்குறியா காலேஜில்? நான் வந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்து சொல்லப்பட்டேன். கேஸ் கோர்ட்டு கேஸ். இந்த வீடியோவை பார்க்கணுன்னு தான் சொல்றேன். இது உலகத்துக்கு போற வீடியோ. ஒருவேளை இந்த அம்மாவுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஏழைகளுக்கு இறங்கியவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நம்முடைய மிஷன் என்ன? நாளைக்கு பெரிய ரிவைவல் மீட்டிங் எங்க ஏரியால ரேட்டில நடக்குது. நான் போகிறது இல்லை, நீங்க பேசி நடக்க போறது இல்லை. அதுதான் உண்மை. மக்களுக்காக, மக்களுக்கு உருவாக்கும் அந்த சேவைக்குரிய மைத்தியர்கள் இருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய் ஒரு டாக்டர் சேலரி,
ஆனா மிஷனுக்கு ஃப்ரீயா வேலை செய்ய டாக்டர்ஸ் இந்த உலகத்துல உருவாயிருக்காங்க. அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க இந்த மிஷனை கொடுத்துட்டு நம்ம தலையிடாம வெளியே இருந்துட்டா அந்த மருத்துவமனை ஒரு பெரிய நிலைமையில போயிருக்கோம். இன்னைக்கு சிஎம்சி வளர்ந்துருக்குன்னா அதுல தலைவருடைய தலையீடு கிடையாது, உள்ள போக முடியாது. திருச்சபை தலைவர்கள் அங்கி போட்டு உள்ள போனா வேலையை விட்டுருவோம், ஓடுறாங்க. அதனால இன்னைக்கு சிஎம்சி நிலைத்து நிற்குது. அந்த சிஎம்சி நிலைத்து நிற்பதற்கு காரணம் தலைவருடைய தலையீடு. ஸ்ட்ரைக் கவர்மெண்ட் 15,000 ரூபாய் 10,000 ஃபீஸ் எம்பிபிஎஸ் படிக்க. பிரைவேட் காலேஜ்ல 7 லட்சத்திலிருந்து 25 லட்சம். சிஎம்சி பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்க. அங்க கோல்மால் கிடையாது, விஷன் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்புறம் எப்படி டைசிஸ்ல இன்டர்வியூ பண்ணி எங்களை அனுப்புனாங்களே நீங்க கேட்பீங்க. நீங்க இன்டர்வியூ பண்ணி உங்களை அனுப்புறப்போ 12 மார்க் 10 பேர் 12 மார்க் இருந்தா அப்போ அந்த டயசிஸுடைய சப்போர்ட் அப்பன்னு வரும். அதுக்கு அனுப்புறதுக்கே டயசிஸ் நம்ம 3 வருஷம் ஸ்பான்சர் பண்ணிக்குது, பாண்ட் வாங்கிக்குது. இதுதான் உண்மை. நாட் வேல்யூ கரெக்ஷன் கிடையாது. ஏழைக்கு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு என்எம்எஸ்ஐ, ஐஎம்எஸ்ஐ, விஸ்வவாணி, எஃப்எம்பிபி, ஷாலோ மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, கிடியோன் இன்டர்நேஷனல், எஸ்யூவி, ஐஎம்எம், ஐஎம்எம், அருணோதயம், இப்படி நிறைய மிஷன் இன்னைக்கு வட இந்தியாவில் எதிர்பார்ப்பு இல்லாமல் வட இந்தியாவில் ஊழியம் செய்யறாங்க இன்னைக்கு. ஆனால் வட நாளடைவில் என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த ஊழியத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இந்த ஊழியத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அவங்களுடைய உன்னத பணியை ஹீலிங், சுகமாக்கும் பணி. சுகமாக்கும் பணினா வியாதியில மட்டும் இல்லை, மனதளவில் நம்முடைய சுகமாக்கும் பணி. அந்த சுகமாக்கும் பணிக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம் ஆண்டவரை நோக்கி தகப்பன எனக்கு அப்படிப்பட்ட வாழ்வைக்கான கேட்கமா? எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இருக்க வாழ்வினிலே இயேசு போதுமே. நாம் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஐஎம்எஸ் சார்பாக அன்பு சகோதரர் எஸ்.எம். சம்பத்குமார் என்எம்எஸ்ஸுடைய ப்ரொமோஷன் மிஷன் ப்ரொமோஷன்னால அதுக்காக அவர்களுடைய துணைவியார் பணி செய்கிறாங்க. வேலூர் சிப்சி நல் பக்கத்தில் சிப்சி நன்னா நரிக்குறவர்கள் அவருடைய வாழ்வு காட்டு பகுதி கூசிமணி இருப்பது. அவங்கள இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ஊழியக்காரமாக இருக்காங்க. நாங்கள் போய் அருமையான சொல்லி ஷீலா நம்மோடு வந்திருக்காங்க. அவங்க என்ன கொள்ளாம் பட்டு வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் கடலேசி அருமையான சொல்லிட்டு சமுத்திரம் சம்பத்தையோடைய துணைவியார் மில்டன் வந்திருக்காங்க. அவர்களை கூட பார்த்துட்டேன். நம்ம செய்யும் அவங்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்ய ஜெபிக்கும்படி கொடுக்கும்படி அதனால ஜெபம் பண்ணுவோம். மிஸ்டேக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ அவங்க கேட்பது உங்களுடைய ஜெபங்களுக்கு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னாங்க ஜெபம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குன்னா அந்த சகோதரிக்கு ஹீலிங் ஆச்சு. உடனே 5 சென்ட் இடத்த கொடுத்துருச்சு. அதுக்கு இருந்ததே 10 சென்ட் 5 சென்ட் இடத்த கொடுத்துருச்சு. கெட்டதுக்கு காசு கொடுக்குது. நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். அந்த ஜெபம் மிஷனுக்காக நம்ம ஜெபிக்க 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 அவங்க மத்தியில் ஆண்டவர் எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்,
பெண்களுக்கு கல்வி இல்லாமல் இருந்தோம், மருத்துவம் இல்லாமல் இருந்தோம், அழிந்து கொண்டிருந்தோம். அர்ப்பணிப்பான வாழ்வு. இன்னைக்கு மிஷன் ஃபீல்டு, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ராத்திரி வரப்போ நம்ம மிஷன் ஹாஸ்பிட்டல் லைட்டே இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது மிஷன் ஹாஸ்பிட்டல். அர்ப்பணிப்போடு டாக்டர் தாமஸ் வில்லியம் கெரியோடு வந்து வெஸ்பர்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். நிறைய டாக்டர்ஸ் 112 10 2 பேர் 3 பேர் இருக்கான், சம்பளத்துக்கு வேலை செய்யறதில்ல. அவன் அர்ப்பணிப்புள்ள டாக்டர். ஆனால் அர்ப்பணிப்புள்ள டாக்டரை நம்ம சுதந்திரமா செயல்பட விடுறதில்லை. அவங்க சுதந்திரத்தை தேடி பறந்துடுறாங்க, படிச்சிருக்காங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதில்லை. இன்னைக்கு திருச்சபை என்பது தலைவர் சேர்மன் ஐயர் நான் சொல்லிட்டேங்கிற, செக்ரட்டரி நான் சொல்லிட்டேங்கிற, ட்ரெஷரர் நான் சொல்லிட்டேங்கிற, எம்டிசி நான் சொல்லிட்டேங்கிற, அந்த ஆட்சி மன்ற குழு நாங்க சொல்லிட்டோங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து போனவங்க தான் திருச்சபை. மக்கள் மத்தியில் அந்த யூனிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட யூனிட் இல்லாத நிலைமையில நாம் உள்ள எங்கோடு கேட்பதுதான் நம்முடைய ஜபம், நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன திருச்சபைக்காக. திருச்சபைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்வு. ஆண்டவர் சொல்றா மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு புரிந்த நான் உங்களோடு இருக்கிறேன், வானத்தில் ஒன்றில் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அத்தாரிட்டி டு த பவர், எர்த் ஹெவன். இந்த வானத்திலும் உண்மையில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். மார்க்கு 16:10 நீங்கள் உலகத்துக்கு போய் சர்வ சிஸ்டம் சுற்றி அறிவீர்கள், உலகத்தின் முடிவுரை நான் உங்களோட உங்களை தொடுகிறவன் கண்ணியை தொடுகிறார். விஷயத்தை தாராளமா தொட முடியாது. 100 பேர்ல ஒருத்தர் ரத்த சாட்சியா மறிப்பாரு. ஆனா ரத்த சாட்சியா அந்த இடத்துல அவர் மறிச்சுட்டாருன்னா அந்த ஏரியாவே கிருஷ்ணமா மாறிடும். அவர் விதை உள்ள விழுந்துச்சு, அந்த விதை மரமா மாறிடுது. நீங்க இந்த நம்ம பெருமான் செய்ய இருக்காங்க, காளையார் கோயில் தாண்டி போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு ஆசி ஃபாதர் வந்தாங்க. அந்த ஃபாதருடைய கழுத்தை அறுத்துட்டாங்க, நிக்க வச்சுட்டு நடு ரோட்ல கழுத்தை அறுத்துட்டாங்க. அந்த ஊர் பேர் சொல்றேன், கழுத்தை அறுத்துட்டாங்க. அந்த ரத்தம் அது கடற்கரை மனமாய் அந்த ஏருக்கும். அந்த ரத்தம் அறுத்ததால கழுத்தை ரத்தம் வந்து அந்த இடம் முழுதும் 3-5 கிலோமீட்டருக்கு அந்த மண் எல்லாமே சிவப்பு கலரா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 7 விழுக்காடு கிறிஸ்துவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆசி கிறிஸ்டியன்ஸு. அவர் பெயர் தமிழ் அருளானந்தர் என்று பெயர். அவருடைய சொந்த பெயர் ஜான் பிரிட்டோ என்ற பெயர். திருவாடனை கைகாட்டி பகுதியிலிருந்து ஓரியூர்னு சொல்லுவாங்க. ஓரியூர்னா சிவந்த மண். நீங்க அந்த பக்கம் போனா, காளையார் கோயில் பக்கம் போனா போய் பாருங்க, அருளானந்தருடைய அந்த ரத்த சாட்சி. எங்க மிஷனுடைய கல்லறை இருக்கோ அந்த இடத்துல கிறிஸ்துவமானது அதிகமா வளர்ந்து கொண்டிருக்கு. எங்க மிஷனரி செத்துருக்கானோ அந்த மிஷனரி செத்த இடத்துல ஆண்டவர் அற்புதமாய் பணி செய்கிறார். மிஷனுடைய பணி என்னன்னா, இயேசு கிறிஸ்து போய் நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி 30 வருஷத்துல உனக்கு ஒரு வீடு, ஒரு மனைவி, 8 பிள்ளைகள், 10 வீடு, கார்லாம் வாங்கன்னு சொல்லல. உன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கிட்டு போனுங்கிறாரு. தன் சிலுவை என்பது பாடுகளின் சின்னம், மரணத்தின் சின்னம், கொலையான சின்னம். அந்த சிலுவையில அடிப்பதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. சிலுவை என்பது மரணம் நிச்சயம். ஒருவேளை மிஷனா போவது என் ஊருக்கு நான் திரும்ப வர்றதில்ல, மரணம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு எந்த மிஷனரி போறாங்களோ அந்த இடத்துல அர்ப்பணிப்பான வாழ்வு. எந்த மிஷன் அர்ப்பணிப்போடு FMBV வளர்ந்திருக்குன்னா, அருமையான அன்பு சகோதரர் பேர் மட்டும் ஞாபகம் போறோம். அவர் தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். வேதநாயகம் மசையா சாமுவேல் தன் வாழ்வை ஒய்ஃப்ட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டு, ஃபிக்ஸ் ஆனோடனே அவர் ஊருக்கு போயிட்டார். அவர் OMG ஜெனரல் செக்ரட்டரி ஊருக்கு போயிட்டார். அவர் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணு அவங்க எந்த இருக்குமாங்க, CSI கிருஷ்ணநாட்ட காஞ்சிபுரத்துக்கு போகணும்னாங்க. அந்த சர்வீஸ் வந்தார். சர்வீஸ் முடிஞ்ச அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க, எந்த சுகமும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் விட்டுருவோம். வீட்டுக்கார கூட பைக்கில் எடுத்து தான் சர்ச்சைக்கு போடணும்னா அந்த டாக்டர், என் ஒய்ஃபு மாதம் 1 முறை யாரும் நம்ம சர்ச்சைக்கு நீ கூட்டிகிட்டு போ. என் ஒய்ஃபோடைய கண்ணீரான வேதனை,
கண்ணீரான வேண்டுதல். அவர் சொன்னார், அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. மிஷன் அவ்வளவுதான். அதுதான் மிஷன். மிஷன் என்பது தன் வாழ்வை அர்ப்பணிப்பது பிறருக்கு. அதுதான் சில மிலிட்டரிக்கு போயிட்டு உயிருக்கு கேரண்டி வேணா, போலீஸ் வேலைக்கு போயிட்டு மிலிட்டரி கேரண்டி வேணா கொடுக்க முடியாது. தன் உயிரை கொடுத்து பாதுகாப்புதான் பாதுகாப்பு. அதுதான் மிஷன். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு மோசே எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம போயிட்டார். இன்னைக்கு மோசேக்கு 120 வயதுல கண்கள் இருளடையில, ட்ரெஸ் பழசால, செருப்பு தேயில, ஒரு தலைமைத்துவம். பவுலடிகள் தன்னைத்தான் வெறுத்து பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் ஆடி அப்போஸ்தலர் 22 படிச்சா சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சா சரி, எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணினேன். பேதுருடிகள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் தனக்கு இருந்த போட்டை தூக்கி கட்டிட்டு கப்பலை கட்டிட்டு தான் இயேசு கிறிஸ்து பின்னால தன்னை வெறுத்து போனாரு. எந்த சீஷன் தன்னை வெறுத்து போறானோ அவன் தாங்க உண்மையான ஊழியர். அப்படி அர்ப்பணிப்போடு அதுதான் நீங்கள் புறப்பட்டு போகிறாரு. ஒருவேளை என்னையால போக முடியல, அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அனுப்பப்படுவதற்கு தேவையானது பணம். 10 இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், அனுப்பப்பட வேண்டும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். அவனுக்கு விசுவாசமே என்னன்னே தெரியாது. அந்த விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் காஸ்பல். நீங்க நானும் இருக்கிறபடியா இப்படிப்பாங்க தான் நீங்க போங்க, அந்த ஹீலிங் பண்ணுங்க, போய் சொல்லுங்க. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையிலும் அடுத்த நாட்களில் பீகார்ல ஒரு மிஷன் போய் மிஷனரி போய் சொல்ற அடிக்கிறாங்க. மேல்நாட்டு சொல்லாத ஓடுறாங்க. இதுதான் திரும்ப திரும்ப போய் சொல்ற. நடந்த சம்பவம் ஒரு 10 வருஷங்களுக்கு மேலே நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணல. அந்த மிஷனரி இன்னைக்கு டைரெக்டாக சொல்றது. அப்போ அவர் அந்த ஊருக்கு தலைவர் ஒருத்தர், அவர் தான் மந்திரவாதி, அவர் தான் கடவுளுக்கு மனுஷனுக்குள்ள மீடியாட்டர், அவர் தான் மருத்துவர், எல்லாம் அவர் தான். அவர் சொன்னா கேட்கணும். அவர் ஊர் மருத்துவம் அவர் தான். அவர்கிட்ட ஒரு வயதான ஒரு மனிதர் பையனை தூக்கி வரது. என் பையன் செத்து போனான், உயிர். அவர் சொல்றாரு, பையன் செத்து போனவங்க நான் எப்படா உயிர் கொடுத்தாங்க? போனவர்கிட்டே கொண்டு வந்தா அவனுக்கு வியாதி குத்திச்சுப்பா, செத்து போவான்னு சொல்லிட்டேன். செத்து போனவங்க அடக்கம் பண்ணுறான், மண்ணில் போடுறான், ஓடுறா, பள்ளத்தில் போடுறான்னு வந்து நிற்கிறியா? இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளையை விட முடியாது. நீ தானே தலைவர், எனக்கு என் பிள்ளைக்கு உயிர். படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர் இருக்கிறார். இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் போய்கிட்டு பக்கத்தில் மையனுடைய மறித்த பிணம் இருக்கு. அந்த பெரியவர் அந்த தலைவரை பார்த்து அழுகிறாரு, பேசுகிறாரு. தலைவர் டென்ஷன் ஆகி தலையை பிடிச்சிக்கிறாங்க. எப்படா செத்தனை உயிரோடு எடுக்க முடியும்? நம்மளை கொண்டாந்து யாராவது சொன்னால் என்ன பண்ணுவோம்? முடியாது. அப்போ அந்த ஒரு மிஷனரிய அந்த ஊருக்காக 4 பேர் அடிச்சு இழுத்து வராங்க. இது தூரம் பக்கத்து கிராமத்தில் இருந்து தலைவர் எதுக்குன்னு கேட்குறாங்க. இவன் மதராசிலேருந்து வந்தா, இவன் யாரையோ சொல்றான், அவர் வியாதியை சரி பண்ணுவாரா, மறுச்சொல்ல உயிரோடு எழுதுவாரா, அவர் வீடு கொடுப்பாரு, வாழ் கொடுப்பாரு, என்னவோ சொல்றான். வராதரா, எங்களுக்கு காக்கும் கடவுள் நிறையா இருக்காங்கடா. நாங்கள் இருக்கிறது அந்த ஊருக்கு வெளியே வச்சுருக்கோம், இந்த ஊருக்கு வெளியே வச்சுருக்கோம், இந்த ஊருக்கு வெளியே வச்சுருக்கோம், எங்களுக்கு காக்கிற கடவுள் நிறையா இருக்காங்க. அதனால் வராதன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. எத்தனையும் ஒரு அடித்து கட்டிட்டோம், எத்தனை அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப வந்துடுறான். அதனால் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு இழுத்து வராங்க. அந்த மிஷனரிக்கு ரத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் மிஷனரி, திருப்பியை சேர்ந்தவர். ரத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, சட்டை கிழிஞ்சிருக்கு. அவர் சொன்னா அந்த தலைவா மனுஷன் உயிரோடு இருக்குதா? இந்த ஒரு பையன் சேர்த்து போனா உயிரோடு இருக்குதாங்க. எப்படி இருப்பான்? அவர் மோகன் சிலாசா, டிஜே சிலகனா, பெண்ணிகினானா, பில்லிகிராமா, பிஸ்மித்தா, இல்லைன்னா பானியாங்கி சோவா, இல்லை ஏஜ் மோகனா, ஒருத்தரும் கிடையாது. சாதாரண ஒரு மிஷனரி நம்ம காணிக்க கொடுத்து நம்ம ஜோமன் இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு வயது சரியாயிட்டு மிஷனரி ஆகி போயிட்டான். இவனை போய் எழுப்பிடான்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் எதுக்கும் பயப்பட முட்டியை போட்டான், அவங்க அப்பனை கூப்பிட்டான்,
உனக்கு பிள்ளை வேணும்ல கூட்டு போடு 2 பேரையும் மேலே அப்பா குடும்பம் மட்டும் இல்லை ஒன்றும் கேட்க 2 பேரும் முட்டியை போட்டான் கையை தூக்கினான் நாயின் ஒரு விதவை அழுதார் அந்த கண்ணீரை பார்த்த இயேசு கிறிஸ்து ஓடி வர ஒரே பிள்ளை செத்து போனாயா என் ஆண்டவர் கண்ணீரை கண்ட ஆண்டவர் லாசரு மறித்து விட்டார் 2 சகோதரிகள் தங்களுக்கு வாழ்வில்லை என் சகோதரர் இறந்து விட்டார் என்பதற்காக இயேசு அந்த கல்லறையை பார்த்து கண்ணீர் விடுகிறார். அதுதான் ஜீசஸுடைய தனித்தன்மை, குவாலிட்டி. எந்த மனிதன் அவரை நோக்கி பார்த்து அடிகிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நீங்க என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனையோடு இந்த இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே மனித அவதாரம் எடுத்து வானத்தை உருவம் படைத்த தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். நீங்க எந்த இடத்துல எந்த நிலைமையில இருந்தாலும் உங்கள் வியாதி பிரச்சனை மத்தியில, கடன் பிரச்சனை மத்தியில, குடும்பத்துல அமைதி இல்லாத மத்தியில நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அந்த ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அப்படி அந்த அம்மா அந்த மிஸ்டரி அம்மாளுதாங்க மறிச்ச பையன் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு ஜோம் பண்றப்போம் அந்த உடம்பு ஐசான உடம்பு சூடி எடுத்து உடம்புகளில் ஒரு அசைவு ஏற்பட்டு நீங்கள் அந்த இடத்துல 25-30 இவாஞ்சலிஸ்ட் மிஸ்டரி உருவாகிட்டாங்க. அந்த கிராமமே கிறிஸ்துவ குடும்பமாய் மாறியிருக்கு. நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய சுகமாக்கும் பணி என்ன? நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் யாராக இருந்தாலும் மிஸ்டரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு இருக்க மக்களுக்கு வேதையோடு, அந்த மக்களுக்கு விசுவாசத்தோடு உங்கள் கையிட வைங்க, நம்பிக்கையோடு உங்கள் கையிட வைங்க. நிச்சயமாக விடுதலை கொடுக்க உயிருள்ள ஆண்டவர். நம்பிக்கையோடு உங்கள் துன்பங்கள் மத்தியில தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாக காணப்படுகிறார். 10-25 நாட்கள் எனக்கு சளி பிடிச்சிருக்கேன், மூச்சு வாங்குது, 5 நிமிடம் சடமா பேச முடியாது. 25 நாட்களாக நடந்தது. டாக்டர் ஐயர்கிட்ட சொன்ன, ஐயா தொட்டியில் இறங்க முடியாது சளின, எனக்கு இருமல்னு, ஜலதோஷம் இல்லை, நீ தான் இறங்கணுங்க. கஷ்டத்துக்கு பார்க்க வச்சுட்டு இறங்கிட்டேன். 1 மணி நேரம் மெசேஜ் முடிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தினால் எதை கேட்பாயோ அதை கொடுக்கும் அந்த உயிர் உள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து இருக்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பென்ன, அந்த அர்ப்பணிப்போடு தகப்பனே எண்ணமசைக்காக இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பான வாழ்வை கொடுக்க போறேன் என்று அர்ப்பணிப்போடு நீங்க ஜெபிக்கப்படுறப்போ உங்களுடைய வேதனை, துன்பம், கண்ணீர், வியாதி எல்லாவற்றையும் மாற்றி நீங்க விசுவாசத்தோடு கைகளை வைத்து ஜெபிக்கிறப்போ எந்த இடத்துல வேதனை இருக்கோ, எந்த இடத்துல துன்பம் இருக்கோ, அந்த வானத்தை படைத்த ஜீவனுள்ள தகப்பன் மரித்தும் உயிரோடு இருக்கிறார். ஐயா, மரித்தும் நம்மோடு பேசும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தந்தை என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கே. தகப்பனே உங்களை நோக்கி பார்க்கிறேன். காஞ்சிபுரம் மருத்துவமனை முன்னால் இருக்கிறது பிரிச்சு போய் எவ்வளோ மக்கள் அந்த வேதனையோடு தன் கணவர் ஐசி வாழ்ந்து இருக்காங்க. மரணத்துக்காக, விடுதலைக்காக போராடி கொண்டிருக்காங்க. மரணத்திலிருந்து விடுதலை பெற இந்த இடத்துல வந்து ஜெபிக்க எவ்வளவோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த நேரத்திலும் மருத்துவமனையில் தன் சகோதரிக்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, என் சகோதரி மருத்துவமனையில உயிரோடு போராடி கொண்டிருக்காங்க, விடுதலைக்காக, வியாதி விடுதலைக்காக போராடி கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்கு நான் ஜெபிக்கிறேன், என் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன்னு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுடைய ஜெபத்தை கேட்டு நீ விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட தகப்பனே, என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை,
என் குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத வாழ்வு, நீங்க அமைதியின் அரசராய் ஐயா, விடுதலையின் தகப்பனாய் ஏசாயா 9:6 சமாதான பிரபாய் அமைதியின் அரசராய் இந்த உலகத்துக்கு வந்தீங்கப்பா. அமைதி இல்லாத இந்த நிலையில இருக்கிறேன். என் கணவருக்கு எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் காலங்கள்ல பண பிரச்சனை, என்டர்டைன்மெண்ட் பணத்தை யாருக்கோ கொடுத்துட்டு அந்த பிரச்சனை மத்தியில இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அமைதியை கொடுங்க. அமைதியை கொடுப்பீரானால் இந்த உன்னத ஊழியத்துல நாங்கள் அர்ப்பணிப்போடு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்ப எங்கிட்ட பணம் இல்லை, ஆனா உடல் உழைப்புல ஜெபத்துல இந்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய அமைதிக்காக ஜெபித்துட்டு இருக்காங்க. அந்த அன்பு சகோதரிக்கு நீ விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட ஒரு விஷயம் கூட திருமணம் நடந்து பல ஆண்டுகளாச்சு. அண்ணாவுடைய கண்ணீரை பார்த்து அண்ணாவுக்கு ஏற்ற உற்பத்தி காலத்துல ஒரு விடுதலை கொடுத்துங்க. அந்த பிள்ளைய சாமுவேல உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய வயிற்று பகுதியில கைகளை வைத்து, கற்பத்தின் பகுதியில கைகளை வைத்து, எனக்கு திருமணம் முடிந்து 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீரானால் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு என்ற வார்த்தைப்படி கண்ணீரை பார்த்து விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விஷயம் கூட மனமிறங்கி அந்த அன்பு மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு விஷயம் கூட தகப்பன பணி செய்கிற இடத்துல எங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை. நாங்கள் கிறிஸ்தவர்கள், இங்கே சர்டிஃபிகேட்ல கிறிஸ்தவர்கள்ன்றதால கேட்டகரி மாறிட்டு எனக்கு ப்ரொமோஷன் தடைபடுதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான ஒரு கடவுளுடைய மத்தியில் வந்திருக்காங்க. நீங்க ப்ரொமோஷன் கொடுப்பீங்க, என் வாழ்க்கையில தேவையை சந்திப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. அப்படி அர்ப்பணிப்போடு ஒரு அரசாங்க சகோதரர் அரசாங்க பணி செய்யும் ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரருக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வெள்ளம் அந்த சகோதரர் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கு. ஒரு விஷயம் கூட அவசரமில்லை. உங்களுடைய பிரச்சனை ஒரு வழியெடுத்துங்க. இந்த நோக்கத்தோடு அழைத்து வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை நாளைக்கு நடக்க போகிற அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தப்படுற கூட்டத்தில் நல்ல முடிவுகள் ஏற்பட எங்களுடைய மருத்துவ பணி மூலம் அநேக மக்கள் நீரே ஜெய்வன் என்று கண்டுகொள்ள நாங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ள இன்றைய நேரம் கலந்து கொள்ள முடியல. ஜெபிக்க அந்த அன்பு பிள்ளைகளுக்காக எங்களுடைய பேராயத்தின் சார்பில் நடக்கிற அந்த மருத்துவமனை ஊழியத்தில் நகரி ஹாஸ்பிட்டல் தகப்பன ஒரு விஷயம் கூட தகப்பனே, நகரி ஹாஸ்பிட்டல், அதை ஈகாடு ஹாஸ்பிட்டல், இதோ காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல், ஐயா செங்கல்பட்டுல இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டல், கல்யாணி ஹாஸ்பிட்டல், ரெய்னி ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு மருத்துவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்பா. அங்க இருக்கிற மருத்துவர்கள் உயர்த்தப்பட, சுதந்திரமாய் செயல்பட, அர்ப்பணிப்போடு மிஷனரிகள் அர்ப்பணிப்போடு பணி செய்தாங்க. ஆண்டர்சன் அர்ப்பணிப்போடு பணி செய்தாங்க. அந்த அர்ப்பணிப்பு நாங்களும் பணி செய்ய நீர் எங்களுக்கு திரும்பி செய்ய போற தயவுக்காக கூட அந்த ஊழியத்தில் என்னுடைய பேராயருக்கு தேவையான ஞானம், ஆபீஸ் பேருக்கு தேவையான வல்லமை, செக்ரட்டரி, பிபி, ஐயா ட்ரெஷரர், அவங்களோடு இணைந்து படிச்ச ஒவ்வொரு துறை தலைவர்களுக்கும் வல்லமையை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. எங்கள் ஆயர்களை பலப்படுத்துங்கப்பா. திருச்சபைக்காக, திருச்சபையுடைய ஊழியர்களுக்காக, திருச்சபையில் கட்டப்படுற என்எம்எஸ்ஐ திருச்சபைகளுக்காக, இந்த தனிப்பட்ட குடும்பங்கள் என்எம்எஸ்ஐ சர்ச்சை கட்டுவதற்காக அருமையான அம்மா, அருமையான அந்த சகோதர சம்பத்தை பார்த்து பேர் கொடுக்க போறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க விடாதுங்க. நீங்க ஈஸ்வர ஜெபத்திலும் உங்கள் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். Today's Bible verse, Deuteronomy chapter 28 verse 12. You shall lend to many nations, but you shall not borrow. Amen.